மக்கள் யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க, அவங்கள ஆதரிச்சாங்கன்னு அர்த்தமா? அவங்க ஆட்சி தொடரக்கூடாதுன்னு தானே தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்ப அந்த மக்கள் தீர்ப்பை மதிக்கணும் இல்லையா? திரும்பி ஒரு எலெக்ஷன் போனோமா, அதை போல் சீன் மாறுது. அதிகமான சீட்டு விஜய்க்கு அவரோட குறைவான சீட்டு அதிமுக வந்தாலும் கூட்டணி வரும். அதிகமான சீட்டு இருக்கிறவங்க தேர்தல் முடிவு டிக்ளேர் ஆன ஒண்ணுமே அந்த கூட்டணி கலைஞ்சிருக்கு. தலைவா வாழ்க, நாங்க ஆட்சி அமைக்கணும், நான் விஜய் கிட்ட போனோம், புறா ஆட வேண்டும் என்றால் இளவரசர் பாட வேண்டும். அதனால விஜய் எங்க ஆதரவு கொடுக்கணும், இல்ல விஜய் கூட நான் சார் ரெண்டும் நடக்கலாம். முன்னால பண்ணியிருந்தா நீங்களே என்ன சொல்லுவீங்க தெரியுமா? நாங்க மோடியை விட மோசமா போயிட்டார், இந்துக்கள் வாக்குகளை அல்ல வேலை தூக்கின்னு வந்துட்டாருன்னு சொல்றேன். நீங்க முதலமைச்சர் பொறுப்புல இருக்கிற ஸ்டாலின் கிறிஸ்துவ பாதிரியாரெல்லாம் யூனிஃபார்ம் போட்டு எல்லாரும் அவரை சந்திச்சு திமுக ஆதரவு கொடுக்கறது. இப்ப நாளைக்கு போனா கூட 4ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன சொல்லுவீங்கன்னா, நேர்த்தி கடன், கடவுளுக்கு ஏதோ நேர்த்தி வச்சிருக்காரு பாட்டு, அதுக்கு போல அவரு 4ஆம் தேதிக்கு அப்புறம் போல ஜெயிக்கிறதுக்கு 23. நீங்க சொல்றீங்க ஒரு 40-50 எம்எல்ஏ வராங்கன்றீங்க, நான் சொல்றேன் அவர் ஆட்சியை அமைப்பாருன்றாரு. அதாவது வீடியோ கால்ல ஒவ்வொரு கேண்டிடேட் கிட்டையும் பேசியிருக்காரு, என்ன தொகுதியில எப்படி ஓட்டு பொதிவாச்சு, ஓட்டு அதாவது கவுண்டிங் டே அன்னைக்கு நீங்க என்னெல்லாம் செய்யணும்னு அவர் மெத்தடிக்கலா ஒர்க் பண்றாங்க. அவரை போய் தவறான தலாட்டமான செய்திகளை ஊடகத்துல பரப்புறது திமுக தாங்க. அதே போலதான் ஆஸ்திரேலியாவுக்கு பயணம் 4ஆம் தேதி. ஏங்க கவுண்டிங் இருக்கும்போது ஒரு கட்சியின் தலைவர் ஆஸ்திரேலியா போற மாலுங்க 1000 ரூபாய் தான் கையிருப்பு இருக்கிறவங்க தனி விமானத்துல கொடைக்கானல்ல போய் இன்ப சுற்றுலா நடத்திட்டு இருக்காங்க. இல்லாத சொந்த காரே இல்லாத ஆளுங்கெல்லாம் இப்ப துபாய்க்கு பறந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒண்ணு தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு? அடுத்த 25-30 வருஷத்துக்கு விஜய் என்பவர் தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியா வந்துட்டாரு. மெயின் சண்டை திமுக தாவேக்காக இருக்கும், இது கொஞ்சம் பின்தங்கிடும் அதிமுக நினைக்கிறேன். இல்ல அந்த நினைவாயி தொங்கு சட்ட சபை வந்தா போல் அலையன்ஸே வேற மாதிரி தான் யோசிக்கும். இப்ப அதிமுகவும் தாவேக்காவும் கூட்டணி வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இப்ப நான் சொல்ல 2 மாசம் மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கமா. சூப்பர் சார். சமீபத்துல விஜயோட அந்த நிலைப்பாடுகள்லாம் இருக்குல்ல சார், இப்ப திருச்செந்தூர் கோயிலுக்கு போறாரு, இப்ப சீரடி கோயிலுக்கு போறாரு, கொள்கை எதிரி பெரியார்னு வச்சுட்டு இந்த மாதிரி கோயிலுக்கு போறது சரியா? இந்த மாதிரி விமர்சனம் விஜய் மேல வந்துட்டு இருக்கு சார். அதாவதுங்க கொள்கை எதிரி பூஜெல்லாம் வர கொள்கை எதிரி இல்ல, கொள்கை தலைவர். கொள்கை தலைவர் அதாவதுங்க நீங்க கவனிக்கலன்னு நினைக்கிறேன். கொள்கை தலைவரா பெரியார அவர் டிக்ளேர் பண்ணும்போதே அந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் ரொம்ப தெளிவா சொன்னார். உங்களை மாதிரி ஆட்களுக்காக தான். கடவுள் நம்பிக்கை, கடவுள் மறுப்பு, மதங்கள், இது சம்பந்தமான விஷயங்கள்ல நாங்க பெரியார் கொள்கையை ஏத்துக்கல. ஓகே. பெண் விடுதலை, சமூக நீதி, தலித் விடுதலை, சாதி ஒழிப்பு, இதெல்லாம் நாங்க ஏத்துக்கிறோம் ரொம்ப தெளிவா சொல்லிட்டார். அதனால பெரியார்கிட்ட எதை நாங்க ஆதரிக்கிறோம் அதான். அப்போ அவர் ஒரு இறை நம்பிக்கை. அதே நேரத்தில் இந்த பக்கம் சொன்னாரு, மதங்களை பயன்படுத்தி மக்களை பிளவாடும் பாஜக மதவாத கட்சியை நாங்கள் எதிர்ப்போம். அதுக்கு என்னன்னா நடுவுல போறாரு அவரு. இந்த பக்கம் ஒரே ஆன்மீக அரசியல்னு கதை விடுறது, இன்னொரு பக்கம் நாத்திகவாதம்னு பேசிட்டு வீட்டுக்குள்ள பிள்ளையார கும்பிட்டு இருக்கிறது, அதெல்லாம் இல்லாம இவரு நாங்கள் இறை நம்பிக்கை உள்ளவர்கள், மத சுதந்திரம், யாருக்கு என்ன வேணும்னா ஃப்ரீடம் டு வர்ஷிப், நம்ம நாட்டு சட்டம் அதானே கொடுத்துருக்கு, அரசியல் சட்டம். அப்போ எம்மதமும் சம்மதம், மத நல்லிணக்கம் தான் அவர் முதல்ல இருந்தே சொல்றாரு. அவர் இந்து கோயிலுக்கு போவாரு, முஸ்லீம் தர்காவுக்கு போவாரு, ரம்ஜான் நோன்பு இருப்பாரு, கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுவாரு. ஆல்தோ he born in a Christian family, அவர் எம்மதத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மத நல்லிணக்கத்துல பாரபட்சம் காட்டாம அவர் பழகி இருக்காரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சோபா இருக்காங்க இல்லையா, அவங்க அம்மா, அவங்க கேட்டுக்கிட்டு சீரடி சாய்பாபா கோயிலை ஒன்று கட்டி கொடுத்துருக்கிறாரு.
ஓகே ஓகே. ஸோ அவரை பொறுத்தவரையில் இது அரசியலுக்கு வந்ததால இதெல்லாம் ட்ராமாலாம் இல்லை. இல்லை சார், இது எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து இதை இல்லை எலெக்ஷன் முன்னால் பண்ணியிருந்தா நீங்களே என்ன சொல்லுவீங்க தெரியுமா? நாங்கள் மோடியை விட மோசமாக போயிட்டார், இந்துக்கள் வாக்குகளை அல்ல வேலை தூக்கின்னு வந்துட்டாருன்னு வைங்க. அதனால் அந்த தப்பை செய்யலாம். ஆனால் இதை சொல்கிறேன், நீங்கள் முதலமைச்சர் பொறுப்பில் இருக்கிற ஸ்டாலின் கிறிஸ்துவ பாதிரியாரெல்லாம் யூனிஃபார்ம் போட்டு எல்லாரும் அவரை சந்தித்து திமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறத தேர்தலுக்கு 2 நாளைக்கு முன்னால் நடத்தினார. அவர் என்ன அப்போ அவர் வந்து மதவாதத்தை தானே அவர் ஊக்குவிக்கிறாரு. நாங்கள் முருகன் மாநாடு நடத்துகிறோம் அப்படின்னார சேகர் பாபு. ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி பண்ணுற வேலை தானே இது. செக்குலரிசம்னா என்னன்னா, நான் தொடர்ந்து சொல்கிறேன், மதச்சார்பின்மை அப்படின்னா மதங்களை நிந்திப்பவர்கள் அல்ல, மதங்களை நம்பாதவர்கள் அல்ல, மத நம்பிக்கைக்கு எதிரானவர்கள் அல்ல, நாத்திகவாதிகள் அல்ல. அப்படின்னா என்ன சார்னா, செக்குலரிசம்னா எந்த மதத்தையும் நீ விரும்புகிறபடி இது பண்ணி. ஆனால் அரசு மதம்னு ஒன்று கிடையாது. there is no religion for the government. அரசாங்க மதம் கிடையாது, அரசு மத சார்பற்றது. ஆனால் மக்கள் யார் வேணாலும் எந்த மதத்தை ஒன்றா பண்ணிக்கலாம். மதத்தையும் அரசியலும் கலக்கக்கூடாது. இதுதான் வந்து செக்குலரிசம். அதை ட்ரூ சென்ஸில் ஃபாலோ பண்ணுறாரு. அதில் ஒன்றும் எனக்கு என்னவோ இதே தேர்தலுக்கு முன்னால் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக அது விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கும். அது தவறு. மத ரீதியாக மக்களை திரட்டுவது சாதி ரீதியாக மக்களை திரட்டுவதற்கு சமம்தான். ஆனால் அவர் இன்னைக்கு வந்து இந்த தேர்தல் சுமூகமாக முடிந்தது, இந்த தேர்தலை நல்ல முறையில் தன் கட்சி கடந்தது அப்படின்றதுக்கு ஒரு நன்றி தெரிவிக்க தேங்க்ஸ் கிவிங்காக தான் போகிறாரு. இப்போ நாளைக்கு போனால் கூட 4ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன சொல்லுவீங்கன்னா, நேர்த்தி கடன், கடவுளுக்கு ஏதோ நேர்த்தி வச்சிருக்காருப்பான்னுவீங்க. அதுக்கு போல அவர் 4ஆம் தேதிக்கு அப்புறம் போல. இந்த ஜெயிக்கிறதுக்கு 23 யாரு விஜய் எல்லாரும் தாங்க பண்றாங்கன்னு சொல்றாங்க. நீங்க இதெல்லாம் சொல்றீங்களா? திமுக அந்த வட்டாரம் இருக்குல்ல, அது வந்துங்க தேர்தலில் இந்த வாக்குப்பதிவு அதிகமாகி மக்கள் எழுச்சியை பார்த்ததுலேருந்துங்க மூளை குழம்பி போயிட்டு எந்த அளவுக்கு ஆளாயிருக்காங்கன்னா, ஒரு மந்திரி சபை லிஸ்ட்டை ரெடி பண்ணி அவனுங்களே ஃப்ளோட் பண்ணிட்டாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில். இவர் இந்த துறை அமைச்சர், இவர் இந்த துறை. சமூக ஊடகத்தில் அது பெரிய வைரல் ஆகி தொலைக்காட்சி சேனலில் விவாதம் பண்ணுறாங்க அதை வச்சுக்கிட்டு. இத்தனைக்கும் ஆதவ அர்ஜுனா செய்தியாளரில் நாங்கள் பண்ணலங்க, அது எவனோ எங்களுக்கு வேண்டாத ஆள் பண்ணுறான். அதே போல தான் ஆஸ்திரேலியாவுக்கு பயணம் 4ஆம் தேதி. ஏங்க கவுண்டிங் இருக்கும்போது ஒரு கட்சியின் தலைவர் ஆஸ்திரேலியா போவாரா? நம்ம ஆளுங்க 10,000 ரூபாய் தான் கையிருப்பு இருக்கிறவங்க தனி விமானத்தில் கொடைக்கானலில் போய் இன்ப சுற்றுலா நடத்திட்டு இருக்காங்க. சொத்தே இல்லாத சொந்த காரே இல்லாத ஆளுங்கள்லாம் இப்போ துபாய்க்கு பறந்துட்டாங்க. இதெல்லாம் பேச மாட்டாங்க யாரும். ஆனால் விஜய் வந்து அவர் தேர்தல் முடிஞ்சதுலேருந்தே இது சம்மந்தமாக தாங்க பண்ணிட்டு இருக்காரு. நிர்வாகிகளை கூப்பிட்டு பேசுறது, அதாவது வீடியோ காலில் ஒவ்வொரு கேண்டிடேட்கிட்டையும் பேசியிருக்காரு. என்ன தொகுதியில் எப்படி ஓட்டு பொதிவாச்சு, ஓட்டு அதை கவுண்டிங் டே அன்னைக்கு நீங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு அவர் மெத்தடிக்கலாக ஒர்க் பண்ணுறாங்க. அவரை பற்றி தவறான பித்தலாட்டமான செய்திகளை ஊடகத்தில் பரப்புறது திமுக தாங்க. அவங்களுக்கு தேர்தல் முடிஞ்ச பிறகும் ஓய்வு எடுக்க முடியல. அவங்க இந்த சேட்டை துரைமுருகன்லாம், ஏன்னா அவங்களுக்கு ஒன்று தெரிஞ்சு போச்சு. என்ன தெரிஞ்சு போச்சு? அடுத்த 25-30 வருஷத்துக்கு விஜய் என்பவர் தமிழக அரசில் தவிர்க்க முடியாத, தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக வந்துட்டாரு. அவரை பேசாம அவரை தவிர்த்துட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்றது தெரிஞ்சு போச்சு. அதனால இப்போயே ஆரம்பிச்சாங்க. அதாவது +2 கிளாஸ் தொடங்குறதுக்கு முன்னால +1 ஆளுங்க லீவ்லேயே பாடம் ஆரம்பிப்பாங்க தெரியுங்களா பல ஸ்கூலில். அதை மாதிரி இப்போ அந்த தேர்தல் முடிவு வர்றதுக்கு முன்னாலே அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு விஜய் இஸ் ஹியர் டு ஸ்டே ஃபார் எ லாங் இன்னிங்ஸ். அவர் வந்து இருக்க போகிறாருன்னு தெரிஞ்சதால தான் அடுத்த நாள்லேருந்து ஆரம்பிச்சானுங்க. விதவிதமாக டிசைனாக பண்ணுறாங்க. அதுவும் இதுக்கு போகிறாரு, ஆஸ்திரேலியாவுக்கு போகிறாரு, இவரோட போகிறாரு, அவரோட போகிறாரு. அதாவதுங்க என்ன சொல்கிறேன்னா, அரசியல் ரீதியாக ஒரு தலைவரை விமர்சனம் பண்ணலாம். ஆனால் பர்சனலாக இவங்களெல்லாம் பர்சனலாக பண்ணால் ஒருத்தர் நிற்பாங்களாங்க. அதை ஏன் வந்து ஊடகத்தில் இருக்க ரொம்ப புரிஞ்சிக்க மாட்டேன்றாங்கன்னு தெரியல. விஜய் கட்சிக்குள்ள நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வராரு.
செங்கோட்டையன் அவர்கள் வந்து முக்கிய பதவி வந்து கொடுக்குறாரு. இப்ப அவருக்கு கீழே வந்து எல்லாம் வர மாதிரி பண்றாரு அப்படின்ற மாதிரியான அந்த செய்திகளும் வந்து வந்துட்டு இருக்கே சார். எலெக்ஷனுக்கு பிறகு நிறைய மாற்றங்கள் வந்து செய்திகளா வதந்திகளான்னு எனக்கு தெரியாது. ஆனா எந்த கட்சியுமே ஒரு தேர்தலை சந்தித்து அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் அடிப்படையில இப்போ ஆளுங்கட்சி ஆகிட்டா கட்சியை மாற்றி அமைக்க வேண்டிய அவசியம் இருக்க? கட்சியை இவங்களே நடத்திட்டு இருப்பாங்களா? தலைவர் பொதுச் செயலாளராக இருக்கலாம். இப்போ அமைச்சர்கள் ஆகிட்டாங்கன்னா அமைச்சராக இருந்துக்கிட்டு திமுக மாவட்ட செயலாளர் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அட் a டைம் கட்சி வேலையை பார்க்கறதுக்குன்னு ஒரு ஆளை போட்டாகணும், அமைச்சர் வேலையை பார்க்கறதுக்கு ஒரு ஆளை போட்டாகணும். அப்போ கண்டிப்பாக எனி பார்ட்டி விச் எமர்ஜஸ் விக்டோரியஸ், இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஒரு 40-50 எம்எல்ஏ வராங்கன்றீங்க, நான் சொல்கிறேன் அவர் ஆட்சியை அமைப்பாருன்றாரு. எப்படி ஆனாலுங்க சட்டமன்றத்துக்குள்ள செயல்பாடு ஒன்று இருக்கும், கட்சியை இயக்குவது வேற. அப்போ அதுக்கு ஆளை ரெடி பண்ணணும் இல்லைங்க. அப்போ நிச்சயமாக கட்சியில் மாற்றங்கள் செய்யணும். ஒரு தேர்தலை சந்தித்த பிறகு அவங்களுக்கு அனுபவம்லாம் வந்திருக்காங்கல்ல, யார் யார் நல்லா செயல்பட்டாங்க, யாரை வந்து நம்ம ப்ரமோட் பண்ணோம், யாரை டிமோட் பண்ணோம், பதவி இறக்கம் யாரை பண்ணோம், யார் பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை, இதெல்லாம் ஸ்டடி பண்ணுவாங்கல்ல. ஒரு அரசியல் கட்சினா அதை செய்யணும். அப்போ அதை செய்வாங்க என்பது என்னுடைய ஆழமான நம்பிக்கை. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் இவர் கீழே எல்லாரும் அங்கே விஜய் கீழே தாங்க, அந்த ஒரு நபர் கீழே தான் எல்லாரும். அதனால் அதில் எந்த மாற்றமும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இல்லை இப்போ எலெக்ஷன் வந்து இந்த ரிசல்ட் வந்து இந்த தொங்கு சட்டமன்றம் அமைந்தா வந்து அது ஒரு பாசிபிலிட்டிங்க. நம்ம அதை வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது. அதான் இப்போ விஜய் ஃப்ராக்சர்டு மேண்டேட் வந்ததுன்னு வச்சிங்களேன், 3 பேரும் ரொம்ப சீரியஸாகவே நம்ம எதிர்பார்ப்பதை விட நான் என்ன நினைக்கிறேன்னா மெயின் சென்டர் திமுக தாவேக்காக இருக்கும், இது கொஞ்சம் பின்தங்கிடும் அதிமுக நினைக்கிறேன். இல்லை அந்த நினைப்பு தப்பாகி 3 பேருமே ஒரே ஏக காலத்தில் சண்டை போடுறாங்கன்னா தட் வில் பி a fractured mandate-ஆ தான் இருக்கும். யாருக்கும் தனிப்பெரும்பான்மை கிடைக்காது. அப்போ வந்து தொங்கு சட்டசபை வந்துடும். தொங்கு சட்டசபை வந்தா போஸ்ட் போல் அலையன்ஸை வேற மாதிரி தான் யோசிக்கணும். ஆனா இப்ப அதிமுகவும் தாவேக்காவும் வந்து கூட்டணி வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இதை இப்ப நான் சொல்ல, அந்த கூட்டணி 2 மாசத்துக்கு முன்னால நான் சொல்லிட்டேன். மைனஸ் பாஜக தான். தேர்தலுக்கு தாங்க கூட்டணி. அப்பவே அவர் தெளிவா சொன்னார் பழனிசாமி. அவங்கெல்லாம் என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்கும்னு சொல்லும்போது அவர் அதிமுக ஆட்சி அமைக்கும் தான் சொல்லிட்டு இருந்தாரு. இந்த வித்தியாசம் அவங்களுக்கும் இவங்களுக்கும் இருந்துகிட்டே இருந்தது. ஸோ கூட்டணி என்பது தொகுதி உடன்பாடு, தேர்தல் கூட்டணிங்க. குடிகாரன் பேச்சு பொழுது விடிஞ்சா போச்சுன்ற மாதிரி தேர்தல் முடிவு டிக்ளேர் ஆன ஒன்றுமே அந்த கூட்டணி கலைஞ்சிடுதுங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்ப்பாங்க. புரியுதுங்களா? அதனால் அதிமுக அப்படி தான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். பழனிசாமி அனுபவஸ்தர், விவரம் தெரிஞ்சவர். அவர் போய் பர்மனெண்ட்டாக தன்னுடைய கட்சியை பாஜக காலில் கட்டி வைக்க மாட்டார். அவர் உஷார் பார்ட்டி. அமித்ஷாவையே போன சட்டமன்ற தேர்தலில் டீல் பண்ணவர். இப்போவும் அமித்ஷா வந்து எவ்வளோ பண்ணாலும் 27 சீட்டுக்கு மேலே கொடுக்கல. 50 கொடுப்பாங்க, 40 கொடுப்பாங்கலாம் பேசிகிட்டு இருந்தாங்கல்ல மீடியாவில். அதனால் அதில் வந்து எடப்பாடி கொஞ்சம் கரார் பேர் வழி தான் நினைக்கிறேன் கட்சி விஷயத்தில். ஸோ அதனால் அவர் வந்து ரிசல்ட் வந்த உடனே முதல்ல கட் பண்ணி விடுவார். கட் பண்ணினா நல்லபடியாக பிரிஞ்சிருவாங்க. வணக்கம் தலைவா வாழ்க, நாங்கள் ஆட்சி அமைக்கணும், நான் விஜய்கிட்ட போனோம், இந்த புறா ஆட வேண்டும் என்றால் இளவரசர் பாட வேண்டும். அதனால் வந்து விஜய் எங்கள் ஆதரவு கொடுக்கணும், இல்லை விஜய் கூட நான் சார் ரெண்டும் நடக்கலாம். அதிகமான சீட்டு விஜய்க்கு வந்து தொங்கு சட்டமன்றத்தை பற்றி பேசுகிறோம். அதிகமான சீட்டு விஜய்க்கு வந்து அவரோட குறைவான சீட்டு அதிமுக வந்தாலும் கூட்டணி வரும். அதிகமான சீட்டு இருக்கிறவங்க முதலமைச்சர், குறைவான சீட்டு இருக்கும் துணை முதலமைச்சர், மினிஸ்ட்ரியெல்லாம் ஷேர் பண்ணிக்கலாம். இல்லை நான் சொல்கிற மாதிரி இன்னொரு ஆப்ஷன், அதிமுக அதிகமான சீட்டு வென்றுடுது, ஒரு 80 சீட்டு, இவங்க 40 சீட்டு ஜெயிக்கிறாங்க. அப்போ 2 பேரும் சேரும்போது ஆட்டோமேட்டிக்காக அதிமுக எடப்பாடி தான் முதலமைச்சராக இருப்பார், தாவேக்கால யாரோ ஒருத்தர் துணை முதல்வர் ஆக்குவார். விஜய் நிச்சயமாக துணை முதல்வரெல்லாம் போய் உட்கார மாட்டார். அதே போல் ஒரு 5-6 மந்திரிங்கன்னா அதை யாருன்னு முடிவு பண்ணி அனுப்பாங்க. ஸோ அப்படி தான் கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா திமுகவை ஆட்சியில் தொடர அனுமதிக்க மாட்டாங்க. மக்களும் அதை நிராகரிச்சிருக்காங்க இல்லையா? இப்போ 133 இருக்கிற பெரும்பான்மை இருக்கிற திமுக அடுத்து 60-70 வாங்குச்சுன்னா
மக்கள் யாரை தேர்ந்தெடுத்திருக்காங்க, அவங்கள ஆதரிச்சாங்கன்னு அர்த்தமா? அவங்க ஆட்சி தொடரக்கூடாதுன்னு தானே தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த மக்கள் தீர்ப்பை மதிக்கணும் இல்லையா? திரும்பி ஒரு எலெக்ஷன் போனோமா? அப்போ அதை வந்து போஸ்ட் போல் சீன் மாறுங்க. அப்போ இப்படி தான் ப்ராக்டிக்கலாக இருக்கும். அப்போவும் விஜய் நிறைய சீட்டு வந்து அதிமுக கம்மியாக இருந்தாலும், இல்லை எடப்பாடி நான் தான் முன்னாலே இருந்திருக்கிறேன் எனக்கு முதலமைச்சர்னாருன்னா நாமம் போட்டு போக வேண்டியது தான். அதனால் ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணணும். தமிழ்நாட்டில் ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட்டும் வரணும். அதே நேரத்தில் திமுக ஆட்சியிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற மக்கள் தீர்ப்பு அமுலாக்கப்பட வேண்டும். பொறுத்திருந்து பார்ப்போம் சார் என்ன நடக்குதுன்ட்டு. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள். நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் சார். நன்றி சார்.